பார்க்க போகிறோம்னு சொன்னால் கம்மிங் 11th வந்து என்னோட பர்த்டே வருது இல்லை. ஸோ அதுக்கான ஷாப்பிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். என்னோட மைண்டில் ஒரு சில ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது, ஒரு சில கலர்ஸ் இருக்குது. என்ன கலர் வாங்க போகிறோம், என்ன ட்ரெஸ் வாங்க போகிறோம்னு சொல்கிற ஐடியா இருக்குது. பட் கடைக்கு போவோம் நம்ம ஒரு ஐடியாவோட. பட் நாங்கள் வாங்க போகிறது வேறு எதுவாகவே இருக்கும். ஒரு மாதிரி கடைக்குமே வந்துட்டேன். சம்டைம்ஸ் நான் ஷூட் போகும்போது இந்த கடையை பார்த்து நாங்கள் வெளியில் இருக்கக்கூடிய பொம்மைகளுக்கு அழகழகான சல்வார் அண்ட் வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் எல்லாமே போட்டிருப்பாங்க. ஸோ நான் டிசைட் பண்ணியிருந்தேன் இந்த கடைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நினச்ச மாதிரியே வந்துட்டேன். பட் என்னோட மைண்டில் 2 விஷயம் இருந்துச்சு. ஒன்று வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் ஒன்று எடுக்கணும், இன்னொன்று ட்ரெடிஷ்னல்னு சொல்லி. போனதுமே வந்து வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் இருக்கிற செக்ஷனுக்கு போய் பார்த்தேன். ஒரு சில ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருந்துச்சு, எல்லாமே காமனாக இருந்துச்சு. எல்லோரும் போடுற மாதிரி ஒரு சில ட்ரெஸ்ஸஸ் நான் பார்த்துருந்தேன். எனக்கு அவ்வளோவா அதெல்லாம் பிடிக்கல. பட் ஒரு விஷயத்தில் மட்டும் எனக்கு ஒரு கிளாரிட்டி இருந்தது. என்னென்னு சொன்னால், இந்த வாட்டி ஸ்கை ப்ளூ எல்லோ இந்த 2 பக்கமும் போயிடக்கூடாது அப்படின்றதுல வந்து ரொம்பவுமே கிளியராக இருந்தேன். பிகாஸ் எப்போ நான் வந்து ஷாப்பிங் போனாலுமே இந்த 2 கலர் பக்கம் போகிறது அதிகம். எங்கள் வீட்லேயுமே விட மாட்டாங்க நான் இந்த கலர்ஸ் வாங்குறதுக்கு. ஸோ இந்த வாட்டி ஏதாவது வைப்ரண்ட்டான ஒரு பர்பிள் இல்லைன்னு சொன்னால் ஆரஞ்சு அந்த மாதிரி கலர்ஸில் வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லி ஒரு ஐடியா இருந்துச்சு. அதே மாதிரி நிறைய கவுன்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க, அதாவது ஃப்ராக் இதெல்லாமே இருந்தது. அதெல்லாம் வாங்கலாம்னு நினைக்கும் போதே நான் வந்து சரி வேணாம் அப்புறம் வாங்கிக்கலாம்னு சொல்லி 3 பீஸ் செட் பார்க்க போயிட்டேன். போனதுமே நான் சொன்ன மாதிரியே எல்லோ தான் என்னோடய கையில் பட்டுச்சு. எடுத்து பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் இருந்துச்சு, அதே மாதிரி ஒரு பர்பிள் இருந்துச்சு. எனக்கு ஒரு கன்ஃபியூஷன், எல்லோ எடுப்போமா ஒயிட் எடுப்போமா பர்பிள் எடுப்போமா அப்படின்னு சொல்லி அந்த கன்ஃபியூஷன்லேயே சுற்றிக்கிட்டு இருந்தேன். பட் என்ன எடுத்தேன்னு சொல்லி நான் விலாகில் எண்டில் சொல்கிறேன். எடுத்துகிட்டு அதில் ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் எடுக்கணும்னு சொல்லி தேடிட்டே இருந்தேன். தேடி பார்த்துட்டு அதோட ப்ரைடல் லெஹெங்காஸ் எல்லாமே நிறைய வச்சுருந்தாங்க அங்கே. அது இல்லாமல் சாரீஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருந்தது. பட் நம்ம போனது எடுக்கிறதுக்கு 3 பீஸ் சல்வாரும் அதுக்கப்புறம் வந்து ஒரு டெனிம் ஒரு டாப் இந்த மாதிரி தான் எடுக்கணும்னு சொல்லி பண்ணேன். உள்ளே போயிட்டு பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சு. கிளட்ச் பேக்ஸ் இதெல்லாமே இருந்துச்சு. நம்ம கொண்டு போன பட்ஜெட்டுக்குள்ளே இதெல்லாம் வாங்க முடியாது. ஸோ என்ன பண்ணிட்டேன், அதை அந்த ஏரியாவை ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் வந்து வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் பார்க்குறதுக்காக இன்னொரு கடைக்கு தான் வந்திருந்தேன். நான் வந்துட்டு அங்கே பார்த்ததுமே எனக்கு ஒரு 2 இது பிடிச்சிருந்தது. இந்த ப்ளூ ஜீன் அண்ட் இந்த ப்ரௌன் கலர் டாப் போட்டிருக்காங்களே, இது 2மே வந்து என்னோடய ஸ்கின் டோனை இன்னும் எலிவேட் பண்ணி காட்டுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதையும் எடுத்துகிட்டு, நீங்கள் யாராவது மிரர் பார்த்தா இந்த மாதிரி செல்ஃபீஸ் வீடியோஸ் எடுக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்கான்னு சொல்லுங்கள். அது முடிச்சுட்டு கடைசியாக நான் ஃபைனலில் வந்து அந்த பர்பிள் கலர் ட்ரெஸ் தான் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். நான் 3 பீஸில் ஷாப்பிங் முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஐஸ்கிரீம் பார்லருக்கு வந்திருந்தேன். இங்கே ஃபேமஸ் என்னென்னு சொன்னால் இந்த ரோல் ஐஸ்கிரீம், அதாவது ஐஸ்கிரீமை மெல்ட் பண்ணிவிட்டு இந்த மிஷினில் போட்டு அதை ஃப்ரீஸ் பண்ணி ஒரு மாதிரி ரோல் பண்ணி கொடுப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதில் வந்து மேங்கோ ஃப்ளேவர் தான் வந்து வாங்கினேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு மொஜிட்டோ ப்ளூ லெமன்னு நினைக்கிறேன் மொஜிட்டோ வாங்கி குடிச்சிட்டு வீட்டை கிளம்பிட்டேன். இந்த பர்த்டேக்கு நான் வந்து பர்பிள் கலரில் ஒரு சுடிதாரும் அண்ட் ஒரு ஜீன் அண்ட் டாப் தான் வந்து எடுத்திருக்கேன். நிறைய பேர் என்னோடய லைவ்லலாம் வந்து எனக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க அட்வான்ஸ். அவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ. அண்ட் அடுத்தது வந்து இந்த மாதிரி நான் வேறு என்ன கண்டென்ட்ஸ் அப்படிலாம் போடலான்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ எனக்கு தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கிறதுக்கு தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு அழகான ஒரு குட்டி விலாகில் வந்து பார்க்கலாம். அண்ட் மறக்காமல் நான் காட்டின 3 சுடிதாரில் உங்களுக்கு எந்த சுடிதார் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.